கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்கும்படிக்கு நம்ம வேத வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப போன வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானித்தோம். பொதுவா இந்த வசனத்தை எப்படி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். என்ன வசனம்? 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதலால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பொதுவாக தவறாக கிறிஸ்தவத்தில் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம் இது. இந்த வசனத்தை வச்சு என்ன நினைக்கிறாங்க? டெய்லி என்ன சொல்லணும்? ஸ்தோத்திர பலி சொல்லணும். டெய்லி ஸ்தோத்திர பலி சொன்னா நம்ம ஆண்டவரை என்ன பண்றோம்? மகிமைப்படுத்துறோம். எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஸ்தோத்திர பலி சொல்லணும். சிலர் என்ன பண்றாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சொல்லுவாங்க. எங்க பாட்டி இருப்பாங்க. அவங்க எப்படின்னா, ஒரு டம்ளர் கீழே விழுந்துட்டா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்தோத்திரம் அப்படின்வாங்க. ஒரு பாட்டில் கீழே விழுந்துச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்துல அவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா எதுக்காக இந்த ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதின ஆசிரியர் நமக்கு சொன்னார். நம்ம அதை போன வாரம் பார்த்தோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூத கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? உபத்திரவம் தாங்க முடியாம மறுபடியும் எங்க போகணும்னு நினைக்கிறாங்க? யூத மதத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த யூத மதத்துக்கு போகக்கூடிய அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க யூத மதத்துல எதையெல்லாம் பெருசா முக்கியமா நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தை விட இயேசு பெரியவர். அல்லேலூயா. அப்ப அந்த இயேசு கிட்டே நீங்க வந்துட்டீங்க. அப்ப பெரியவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் சின்ன காரியங்களுக்கு நேராக என்ன பண்ணாதீங்க? திரும்பி போகாதீங்க, பின்வாங்கி போகாதீங்க அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி சொல்லும் போதுதான் என்ன சொல்ல வராரு? இங்க இயேசு கிறிஸ்துவே நமக்கு கிருபாதார பலியாக என்ன பண்ணியிருக்கிறார்? மாறி இருக்கிறார். ஏன்னா யூதர்களை பொறுத்தவரை அந்த பலி சடங்காச்சார முறைகள் மிக மிக முக்கியமானவைகள். அப்ப இந்த எபிரேய ஆசிரியர் என்ன சொல்றாரு? உங்களுடைய யூத முறைமையிலே ஒரே விதமான பலியை வருஷந்தோறும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? செலுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அந்த பலி ஒரு காலம் ஒருவரையும் என்ன பண்ணுறதில்ல? பூரணப்படுத்துகிறது இல்ல. அப்புறம் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் என்ன பண்ணப்பட்டது? பலியிடப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய பலியினாலே அவருடைய சித்தத்தின்படி நாம என்ன ஆயிட்டோம்? பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். நீங்க பலி உங்களை என்ன பண்ணல? பூரணப்படுத்தல, பரிசுத்தப்படுத்தல. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்களை என்ன பண்ணிடுச்சு? பரிசுத்தப்படுத்திருச்சு, உங்களை பூரணப்படுத்திருச்சு அப்படின்னு அவர் சொல்றார். அப்புறம் சொல்றார், பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே பலியை அநேக தரம் ஆசாரியர்கள் செய்து வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற பிரதான ஆசாரியர் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, நம்முடைய பாவங்களுக்காக ஒரே பலியை என்றென்றைக்குமாக அவர் என்ன பண்ணிட்டார்? செலுத்திட்டார். அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து மரித்ததுல இருந்து இன்னும் இந்த உலகம் எத்தனை ஆண்டு காலம் இருக்க போகுதோ அத்தனை காலத்திற்கும், அத்தனை காலத்துல பிறக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துடைய பலி போதுமானது. புரிஞ்சுங்களா? இதை இவர் சொல்லிட்டு வர்றார். சரி, அப்புறம் நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே நாம் தைரியமாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணலாம்? போகலாம். அப்போ அந்த காலத்துல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் மட்டும்தான் போக முடியும்? ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். இப்ப இவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தினாலே அதுக்குள்ள போறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு ஒரு வழியை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம தைரியமா எங்க போலாம்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவர் கிட்டயே என்ன பண்ணலாம்? போலாம். இப்ப நம்ம ஆண்டவர் கிட்ட போறது இல்ல, ஆண்டவர் நமக்குள்ள வந்து என்ன பண்றார்? வாசம் பண்றார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த காலத்துல ஒரு சிலெல்லாம் பாட்டு எழுதுறாங்க. என்ன? ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்கணும், ஆண்டவருடைய
முகத்தை பார்க்கணுமா? ஏன் முகத்தை பார்க்கணும் சொல்லுங்க? ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியல, ஆண்டவர் அவங்களுக்குள்ள வாசம் பண்றாருன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க? உம்முடைய முகத்தை பார்க்கணும், உம்முடைய பிரசனத்தை உணரணும். அப்படின்னா என்ன மைண்ட்ல இருக்குது அவங்களுக்கு? ஆண்டவர் எனக்குள்ள இல்ல. அதனால அவங்களுக்கு ஒரு ஆசை, முகத்தை பார்க்கணும், பிரசனத்தை உணரணும், இஸ்ரவேலுக்கு போகணும், அங்க காலை வைக்கணும், அந்த யோர்தான்ல என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன்னா இயேசு கால் வச்ச இடத்துல நான் கால் வைக்கணுமா? ஆனா இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்ம இஸ்ரவேலுக்கு ஓடி போய் அங்க போய் அந்த மண்ணில் காலை வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா வாய்ப்பு கிடைச்சா போலாம், தப்பு இல்ல. வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா போய் என்ன பண்ணலாம்? அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரலாம். சரி, அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டு பண்ணி இருக்கிறாரு. அதனால இவர் சொல்றாரு, உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு தேவனிடத்தில் என்ன பண்ண கடுவோம்? சேர கடுவோம். அப்படின்னா நீங்க திரும்பி போயிடாதீங்க. உண்மை உள்ள இருதயத்தோடு யாருகிட்ட வாங்க? இயேசு கிட்ட வாங்க. விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு இயேசு கிட்ட என்ன பண்ணுங்க? வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, உங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருங்கள். அப்போ அந்த உபத்திரவத்துல எதை அறிக்கையிடணுமா? நம்பிக்கை. யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? இயேசு மேல. இயேசு நமக்கு என்ன நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவன் என்ற நம்பிக்கை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதை அறிக்கையிடுங்க. என்ன அறிக்கையிடுங்க? எப்பா நீ என்ன கொலை செய்தாலும் எனக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இந்த உபத்திரவத்துக்கு நான் பயந்து இயேசுவை விட்டுட்டு என்ன பண்ண மாட்டேன்? போக மாட்டேன். எனக்கு என்ன நேர்ந்தாலும் நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை என்ன பண்ண வேண்டுமா? உறுதியாய் அறிக்கை பண்ண வேண்டும். அப்புறம் சொல்றாரு, நற்கிரியைகளை நாம் செய்யும்படிக்கு ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்கள்? உற்சாகப்படுத்துங்கள். சபை கூடி வருதலை என்ன பண்ணாதீர்கள்? விட்டு விடாதீர்கள். ஏன் சபை கூடி வருதலை விட்டு விடாதாங்க? அந்த காலத்துல சொல்றாரு, உபத்திரவம். அப்போ உபத்திரவப்படுறவங்க எல்லாம் என்ன வரணும்? கூடி வரும்போது ஒருத்தர் என்ன பண்ணிப்பாங்க? பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியத்தை வரவழைச்சுக்குவாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க? புத்தி சொல்லுவாங்க. என்ன புத்தி சொல்லுவாங்க? நாம் நற்கிரிகளை என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். இதற்காக தான் இயேசு நம்ம என்ன பண்ணி இருக்கிறார்? அழைத்திருக்கிறார்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்களாம்? புத்தி சொல்லிக்குவாங்க. அப்புறம் இதை சொல்லிட்டு சொல்றாரு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். இப்ப என்ன சொல்லிட்டாரு? நீங்க இயேசுவை அறிஞ்சிட்டீங்க, சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்க. சத்தியத்தை அறிஞ்சிட்டு மனப்பூர்வமா என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. சோ இந்த இடத்துல இந்த பாவம்ன்றத வேற எதுக்கோ கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா பாவம்ன்றத அதே வசனத்துல கீழே சொல்றாரு. எது தெரியுமா பாவம்? சத்தியத்தை அறிந்த பின் மனப்பூர்வமாய் செய்கிற பாவம் எது தெரியுமா? கீழே 10ஆம் அதிகாரத்துல 29வது வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. தேவனுடைய குமாரனை யாருங்க கால் கீழே மிதிக்கிறா? யார் மிதிக்கிறான்னா, யாரெல்லாம் இயேசுவிடத்திலே வந்துவிட்டு இப்பொழுது இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி திரும்ப போய் விடுகிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் போட்டு என்ன பண்ணுகிறார்கள்? மிதிக்கிறார்கள். அதுதான் அவங்க மனப்பூர்வமா செய்கிற பாவம். அப்புறம் தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். காலையில பாடும்போது நான் சொன்னேன், இது ஒரு புதிய உடன்படிக்கையின் இரத்தமா இருக்கிறதுன்னு இயேசு சொன்னார். அப்போ அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை என்ன நினைக்கிறாங்களா? அசுத்தம். இந்த ரத்தம்லாம் என்ன பண்ணாது? என் பாவத்தை சரி பண்ணாது, என் சாபத்தை நீக்காது. எனக்கு இந்த இயேசு வேணாம். நான் எங்க போறேன்? என்னுடைய பழைய யூத மதத்துக்கு போய் அங்கே ஆட்டு ரத்தத்தையும் மாட்டு ரத்தத்தையும் என்ன பண்ண போறேன்? பலி செலுத்த போறேன் அப்படின்னு அவங்க போறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? உடன்படிக்கையின் ரத்தத்தை என்ன நினைக்கிறாங்க? அசுத்தம் என்று நினைக்கிறார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவி.
அது கிருபையின் ஆவி. அப்படின்னா என்ன? கிருபைனா இலவசமாய் கொடுக்கப்படுகிறது, தகுதி இல்லாத ஒருவனுக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையாது. இயேசுவை நம்பின ஒரே காரணத்துக்காக பரிசுத்த ஆவி நமக்கு என்ன பண்ணுகிறார்? கொடுக்கப்படுகிறார். அப்போ அந்த இயேசுவை விட்டுட்டு போகும்போது அவங்க என்ன பண்றாங்களாம்? கிருபையின் ஆவியை என்ன பண்றாங்களாம்? நிந்திக்கிறாங்க. சோ இததான் இந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளானால் நமக்கு என்னதான் உண்டு? நியாய தீர்ப்பு, கோபாக்கினை தான் உண்டு. அப்போ என்ன சொல்ல வராரு? நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க, சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ இயேசு உங்க கால் கீழே போட்டு என்ன பண்ணாதீங்க? மிதிக்காதீங்க. அவருடைய ரத்தத்தை அசுத்தம் நினைக்காதீங்க. அந்த சத்திய ஆவிய என்ன பண்ணாதீங்க? அவமானப்படுத்தாதீங்க. ஒழுங்கா எங்க இருங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. ஏன்னா இப்ப அவங்க பக்கார் பண்றாங்க, ஆனா ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களாம்? உபத்திரவத்தை என்ன பண்ணாங்களாம்? சகித்தாங்களாம். அப்போ ஒரு ஞாபகப்படுத்துற, முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தீங்க நீங்க? கிறிஸ்துவுக்காக எப்படி இருந்தீங்க? இப்ப பாருங்க எப்படி ஆயிட்டீங்க. முந்தின நாட்களை என்ன பண்ணுங்கள்? நினைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் அந்த மாதிரி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு நீங்க என்னவா இருந்தீங்கன்னா பங்காளிகளாய் இருந்தீர்கள். அப்புறம் உங்களுடைய ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அதாவது கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரம் வரும்போது கிறிஸ்தவனுடைய வீடுகளை சூறையாடினார்கள், கிறிஸ்தவனுடைய ஆஸ்திகளை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ இந்த கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்களாம்? சந்தோஷமா கொடுத்தாங்களாம். என்னன்னு? இந்தா இது வேணுமா எடுத்துக்கோ, அது வேணுமா எடுத்துக்கோ, எல்லாத்தையும் என்ன பண்ணு? எடுத்துக்கோ. ஏன்னா எனக்கு ஆண்டவர் எதை வச்சிருக்கிறார்? நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு நான் ஒன்னும் கொண்டு வரல, இந்த பூமி விட்டு போகும்போதும் ஒன்னும் கொண்டு போறது கிடையாது. என் ஆஸ்தி வேணுமா, என் சொத்து வேணுமா, இதெல்லாம் எடுத்துக்கோ. ஆனா என்கிட்ட யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார் அப்படின்னு என்ன பண்ணாங்களாம்? அவங்களுடைய ஆஸ்திகளை சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தார்களாம். ஆனா இப்படி இருந்தவங்க கடைசியில் எப்படி மாறிட்டாங்க? நாங்க மறுபடியும் எங்க போறோம்? இந்த உபத்திரவம் தாங்கலங்க, எங்களால முடியல, நாங்க எங்க போயிடுறோம்? பழைய யூத மதத்துக்கு போறோம். அப்போ கடைசியா அந்த 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல சொல்றாரு, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். என்ன சொல்லிட்டாரு? நாம பின்வாங்கி போனா என்ன ஆயிடுவோம்? கெட்டு போயிடுவோம். நீங்க விசுவாசத்துல உறுதியா இருந்தா உங்க ஆத்மா என்ன ஆயிடும்? ஈடேறிடும். அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையிலிருந்து உன்னத வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போகிறார்? உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. இததான் அவர் சொல்றார். இத சொல்லிட்டு சொல்றாரு, இப்போ நீங்க யூத மதத்துல நிறைய பலி செலுத்தினீங்க, இப்போ இயேசுவே என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டாரு. அதனால நீங்க போய் யூத மதத்துக்கு போய் நிறைய பலி செலுத்துறதுக்கு பதிலாக இப்போ கிறிஸ்துவை பின்பற்றி உங்களுடைய உதடுகளின் கனியாகிய பலிகளை என்ன பண்ணுங்கள்? செலுத்துங்கள். அப்படின்னா உதடுகளின் கனியாகிய பலினா என்ன? நீ இயேசு உங்களுக்காக பலி ஆயிட்டார், அதனால இயேசு என்ற நாமத்தை நீங்க என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. அதுவே எதற்கு ஈடு? நீங்க யூத மதத்துல போய் ஒரு ஆடை பலி செலுத்துவதற்கு எது ஈடு? இயேசு என்ற நாமம் ஈடாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வராரு எபிரேய ஆசிரியரு? மறுபடியும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும், யாருடைய நாமம்? இயேசுவின் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு என்ன பண்ண கடுவோம்? செலுத்த கடுவோம். புரியுதா இப்போ? அப்போ யாருடைய நாமத்தை துதிக்கணுமா? இயேசுடைய நாமத்தை துதிக்க வேண்டும். இயேசு என்ற பெயரை என்ன பண்ண வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். ஏனென்றால் யூத மதத்திலே ஒரு வருஷமும் ஒரே விதமான பலியை செலுத்தினாலும் அந்த பலி யாரையுமே என்ன பண்றதில்ல? பூரணப்படுத்துவதில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியானார். அவருடைய பலி எல்லாரையும் என்றென்றைக்கும் என்ன பண்ணிச்சு? பூரணப்படுத்திருச்சு. அதனால அவருடைய பெயரை நீங்க சொல்றது எதற்கு ஈடு? பலி செலுத்துவதற்கு ஈடு. அதனால அவருடைய நாமத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? துதிக்க வேண்டும். அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். என்றால் இயேசு நமக்காக என்னவாயிட்டாரு?
பலி ஆயிட்டார். அவர் இதோட நிறுத்தல. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, கெட்டியமா பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இதை மட்டும் பிடிச்சுக்கிட்டு டெய்லி தவறாமல் அதிகாலையிலும் ஒவ்வொரு நாள்லயும் 1000 ஸ்தோத்திர பலியை சொல்லக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த 13ஆம் அதிகாரத்துல இந்த ஒரு வசனம் தான் இருக்குதா? சொல்லுங்க. நீங்க இப்ப நிறைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாத்தையும் விட்டுட்டாங்க, எதை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க? பலி 1000 ஸ்தோத்திர பலி செலுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 1000 ஸ்தோத்திர பலி செலுத்துறது ரொம்ப ஈஸி. இப்ப வேற விஷயம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை செய்யறது ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க அதே வசனம் எடுங்க, 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். 16 வாசிக்கிறேன். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். எதை ஞாபகம் வச்சுக்கிறாங்க? ஒவ்வொரு நாள் ஏன் சொன்ன என்ன பண்ணணும்? 1000 ஸ்தோத்திர பலி சொல்லணும். ஆனா எதை மறந்துடுறாங்க? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்றதையும் என்ன பண்ணிடுறாங்க? மறந்துடுறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். எது மேல தேவன் பிரியமா இல்ல? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியின் மேல தேவன் பிரியமா இருக்கிறார் அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? இதை நீங்க செலுத்துங்க. ஏன் செலுத்துங்க? ஏன்னா நீங்க மறுபடியும் யூத மதத்துல போய் பலி செலுத்தணும்னு ஆசைப்படுறீங்க. அதனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் பலியை என்ன பண்ணுங்க? செலுத்துங்கன்னு சொல்லிட்டார். ஓகே. ஆனா அடுத்த வசனத்துல சொல்றாரு, எது தேவனுக்கு பிரியமான பலி தெரியுமா? நீங்க ஏதோ வாயில இயேசுனுடைய நாமத்தை சொல்லுவது தேவனுக்கு பிரியமானது அல்ல. எது பிரியமானது? உங்க வாழ்க்கையில செயல்படுகிற ஒரு முறை. என்ன முறை? நன்மை செய்கிற செயல்பாடு, தான தர்மம் பண்ணுகிற செயல்பாடு. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். அப்ப எதை விட எதுல ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார்? 1000 ஸ்தோத்திர பலி சொல்றதை விட நன்மை செய்வதிலும் தான தர்மம் பண்ணுவதிலும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? அதிக பிரியமா இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நன்மை செய்யணும் அப்படின்னா நமக்கு தெரியும். நன்மை செய்யணும், நல்ல காரியங்களை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? செய்யணும். இங்கே தான தர்மம் அப்படின்னு போட்டிருக்குது. தான தர்மம் அப்படின்னு சொல்லும் போது ஆங்கில வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்குதுன்னா, ஷேர் வித் ஒன் another. அதாவது இப்போ உதாரணத்துக்கு என் கையில 2 விஷயம் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு 1 போதும் அப்படின்னா நான் இன்னொன்னு சும்மா தண்டத்துக்கு வீட்டுல என்ன பண்ணக்கூடாது? வச்சு வைக்க கூடாது. என்ன பண்ணணும்? இன்னொருத்தருக்கு அதை எடுத்து கொடுக்கணும். இன்னொருத்தர்கிட்ட கேட்கணும், பிரதர் என்கிட்ட இந்த 2 இது இருக்குது, இன்னொன்னு வேணுமான்னு. நம்ம சர்ச்சில் ஆரம்பத்துல ஒரு சகோதரன் வந்து கொண்டிருந்தார். அவர் நம்ம சபையில நல்ல உற்சாகமா இருப்பார், உதவியா இருப்பார். முன்னாடி அவர் தான் கம்ப்யூட்டர்லாம் ஆப்ரேட் பண்ணுவார். அப்போ புதுசா ஒரு குடும்பம் நம்முடைய சபைக்கு அறிமுகமானார்கள். அவங்க வேற ஒரு ஊர்ல இருந்து புதுசா வந்தாங்க. அவங்களுடைய நிலைமையை பார்த்தா ஒரு சாதாரண ஒரு சின்ன வீட்டுல, ஓட்டு வீட்டுல படுக்கிறதுக்கு கட்டில் கூட கிடையாது. இந்த அட்டை பாக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அட்டை பாக்ஸ கட் பண்ணி அதை நீளமாக்கி அதை தான் தரையில பாயா போட்டு, தலகாணி கூட கிடையாது. அவங்க கொண்டு வந்த துணி மணி இருக்கிற பைய தலைக்கு வச்சு படுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. கிச்சன்ல ஒரு இது கூட கிடையாது. அவங்கள கூட்டு வந்து அவங்க அக்கா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு கிருஷ்ணா ஆயில் ஸ்டவ்வும் 2-3 பாத்திரம் வாங்கி கொடுத்து சமைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை ரொம்ப உயர்ந்த நிலைமையா மாறிடுச்சு. அது வேற கதை. நான் என்ன சொல்ல வரேன், அந்த நேரத்துல நாங்க என்ன பண்றோம், சர்ச்சில் இருந்து கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்ட்ஸ்க்காக போறோம். அப்போ அந்த சகோதரன் நம்ம சர்ச்சுக்கு வந்தார்ல, அந்த கம்ப்யூட்டர் போடுற சகோதரன் தான் என்ன பண்ணுவார், கார்லாம் ஓட்டுவார். ஓட்டிட்டு அந்த வீட்டுக்கு போய் நாங்க உள்ள போய் நாங்க பாக்குறோம். பார்த்து இந்த மாதிரிலாம் சூழ்நிலை பார்த்த உடனே அவர் சொல்றாரு, அண்ணா நானும் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் என்ன பண்ணி இருக்கிறேன், இருந்திருக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கேரல் ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்னாரு, அண்ணன் எங்க வீட்டுல 2 மிக்சி வச்சிருக்கிறேன், ஒரு மிக்சி தான் நாங்க யூஸ் பண்றோம், இன்னொரு மிக்சி என்ன பண்ணல, யூஸ் பண்ணல, அந்த குடும்பத்துக்கு இதை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். ரொம்ப தாராளமா என்ன பண்ணலாம், கொடுக்கலாம், நீங்க கொண்டு வாங்க, சர்ச்சுக்கு கொண்டு வாங்க, வைங்க, நான் அந்த குடும்பத்தை கூப்பிட்டு என்ன பண்றேன், கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்புறம் அவர் சர்ச்சில் கொண்டு வந்து வச்சுட்டு போனாரு. அப்புறம் அந்த குடும்பத்தை கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்ம சர்ச்சை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, உங்களுக்காக ஒரு மிக்சி கொடுத்துருங்க, இது ரொம்ப புதுசான ஒரு மிக்சி, அவங்க வீட்டுல ஏற்கனவே ஒண்ணு யூஸ் பண்றாங்க, இது சும்மா இருந்திருக்குது, அதனால இதை புதுசா உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்க இதை பண்ணுங்க, வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்தா அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு போனாங்க. சோ இதுதான் என்ன வாழ்க்கை, இதுதான் என்ன வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. 1000 ஸ்தோத்திர பலி டெய்லி சொல்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நீங்க சொல்லணும்னு விரும்புறீங்கன்னா சொல்லுங்க, ஆனா அதோட கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ணல, முடிஞ்சு போகல. என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அப்புறம் என்ன செய்யணும், தான தர்மம் பண்ணணும். சிலருடைய வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருட்களை சேர்த்து வச்சிருப்பாங்க, ஆனா ஒரு நாள் கூட அதை எடுத்து மத்தவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற என்ன வராது, மனசு வராது. எல்லாம் துரு பிடிச்சி அது நாசமா போனாலுமே அவங்க எப்படி இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. ஆனா எடுத்து இன்னொருத்தர் கொடுத்தா அது பிரயோஜனமா இருக்குமேன்னு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. சிலர் எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை வீடெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க, அப்ப யூஸ்லெஸ்ஸா இருக்கிறத எடுத்து என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு கூட. அப்படி இல்லை, நீங்க வச்சிருக்கிறீங்க, 2 இருக்குது, நல்ல பொருள், 2மே உபயோகமான ஒன்று அப்படின்னும் போது எனக்கு 1 போதும், இன்னொருத்தர் நான் என்ன பண்றேன், இன்னொருத்தர் கொடுக்குறேன்னு நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய வீட்டுல புதுசா ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் என்ன பண்ணுவோம், இன்னொருத்தருக்கு கொடுத்துடணும். புதுசா ஷர்ட் வாங்கினா இன்னொரு பழைய ஷர்ட்டை யாரா அனாதை இல்லத்துக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. நல்ல ஷர்ட்டா கொடுக்கணும், நல்ல பேண்டா கொடுக்கணும். நம்ம சேர்த்து என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. உள்ள வர என்ன ஆயிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். ராமன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ எதுக்கு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, எந்த பலியின் மேல் ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார் அப்படின்னா நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். சரி, இதுக்கப்புறம் இந்த அதிகாரத்துல வேற என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறது? 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம ஒண்ணு வாசிக்க போறோம். 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 13:1, எபிரேயர் 13:1. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. என்ன இருக்கா, நிலைச்சிருக்கணுமா? சகோதர சிநேகம். இப்போ சகோதரர்கள் மட்டும் ஒருத்தர் அன்பா இருக்கணுமா? சொல்லுங்க. சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருமே அன்பிலே என்ன பண்ண வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ சகோதர சிநேகத்துல நிலைச்சிருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் சொல்லுங்க. நிறைய விஷயங்களை என்ன பண்ணணும், மற்றவங்களோட பேசணும், மற்றவங்களோட பழகணும், மற்றவங்க நமக்கு எதிராக தப்பு செஞ்சாலும் அவங்கள மன்னிக்கிறதுக்கு என்ன வரணும், மனசு வரணும். இப்போ எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கிறான்னு வச்சுங்க, அந்த நண்பர் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணாலும் நான் ஈஸியா அவர் என்ன பண்ணிடுவேன், மன்னிச்சிடுவேன். ஏன் மன்னிக்கிறேன், அவர் மேல நான் என்ன வச்சிருக்கிறேன், அன்பு வச்சிருக்கிறேன். அது போலதான் சபைக்குள்ள சகோதர சிநேகம், சகோதரர்கள் சகோதரிகள் அவர்கள் ஒருவரோடு எப்படி இருக்கணும், அன்பா இருக்க வேண்டும். 1000 ஸ்தோத்திரம் பலி சொல்லிட்டு அன்பா இல்லைன்னா என்னது, 1000 ஸ்தோத்திர பலி எல்லாம் என்னது, வேஸ்ட் தான். இன்னைக்கு நிறைய பேர் 1000 ஸ்தோத்திர பலி சொல்றாங்க, ஆனா என்னவா இருக்கிறது இல்ல, அன்பா இருக்கிறது இல்ல. 2வது வசனம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதர்களை என்ன பண்ணினார்களாம், உபசரித்தது உண்டு. சோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அந்நியர் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ரோட்ல வர்றவங்களெல்லாம் வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போடணுன்றது அர்த்தம் இல்ல. அப்படிலாம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் காணாம போயிடும். சரியா? இது அந்த காலத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். சபை அங்கே என்ன பண்றாங்க, பரவி கிடக்குறாங்க. அப்போ ஒரு இடத்துல உபத்திரவம் நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சபை மக்கள் என்ன பண்ணுவாங்க, புறப்பட்டு வேற ஊருக்கு போவாங்க. அப்ப வேற ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இவங்க யாரு, அந்நியர். அப்ப இவங்க அங்க போகும்போது இவங்களும்
இயேசுவை பின்பற்றவங்க, அவங்களும் இயேசுவை பின்பற்றவங்க, அவங்க என்ன பண்ணணும்? இவங்களுக்கு வேண்டிய உதவிகளை என்ன பண்ணணும்? செய்யணும். ஏன்னா யார் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்ப உதாரணத்துக்கு நம்ம இடங்கள்ல கூட சில காரியங்கள் நடக்கும். என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் வேதாம கல்லூரியில 1999 பெங்களூர்ல SABCன்ற ஒரு பைபிள் காலேஜில் நான் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ நான் படிக்கும்போது என்னோடு கூட சேர்ந்து ஒரு சகோதரன் படித்தார். அவருடைய பெயரை சுனில் லோபோ. அவருடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கோவா. அவர் துலு பேசுவார், கோவாவை சேர்ந்தவர். ஆனா அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மங்களூர், கர்நாடகா மாநிலத்தில் மங்களூர்ல அவர் இருக்கிறார். இப்போ அவர் பெங்களூர்ல எங்க பைபிள் காலேஜில் சேர்ந்திருக்கிறார். அப்போ அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்களுடைய சாட்சி என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சொல்ல சொன்னாங்க. அப்போ ஒவ்வொருத்தரா சொல்லும்போது அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, அவர் பிறந்து வளர்ந்தது ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தார். சோ நீங்க பொதுவா கோவா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்த மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, நல்ல ஜாலியா இருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க, டெய்லியும் என்ன பண்ணுவாங்க? நல்லா குடிப்பாங்க. டெய்லி நைட் அவங்களுக்கு என்னது? ஒரே பார்ட்டி தான். நல்லா நைட்லாம் குடிச்சு ஒரே பார்ட்டி பண்ணிட்டு நைட் தூங்கிட்டு காலைல 10-11 மணிக்கு எந்திரிப்பாங்க. அப்புறம் வேலைக்கு போவாங்க, இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க, திருப்பியும் ஈவினிங் ஆனா என்னது? பார்ட்டி. அப்போ அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்தவர் இவர். பிறந்து அவரும் யார் மாதிரி தான் இருக்கிறாரு? அந்த குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் இருக்கிறார். அப்புறம் திடீர்னு ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றார்? ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனே ஒரு வாழ்க்கை என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இப்போ இவர் என்ன பண்றதில்ல? குடிக்கிறது இல்ல, பார்ட்டி பண்றதில்ல, இந்த மாதிரிலாம் நிறைய தீமையான காரியங்களை என்ன பண்றதில்ல? செய்யறதில்ல. இது அவங்க குடும்பத்தார் நோட் பண்ணிட்டு ஒரு நாள் அவர் கூப்பிட்டு பேசுறாங்க, நீ இப்பெல்லாம் முன்ன மாதிரி என்ன பண்ணல இல்ல, இனி இப்ப எப்படி மாறிட்ட? அப்நார்மலா மாறிட்ட. முன்னாடி எப்படி இருந்த? நார்மலா இருந்த. அப்படின்னா என்னது? நல்லா குடிக்கிறோம், வீட்டுல அம்மா அப்பாவை போட்டு அடிக்கணும், கெட்ட வார்த்தை பேசணும், எல்லாம் ராவடித்தனம் பண்ணணும். அது என்னது? அந்த குடும்பத்துக்கு நார்மல். இப்போ அவரு கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல, குடிக்கிறது இல்ல, அவரு ராவடித்தனம் பண்றது இல்ல, ஒழுங்கா வராரு, போறாரு, சர்ச்சுக்கு ஒழுங்கா போறாரு, அம்மா அப்பா கிட்ட ரெஸ்பெக்டா பேசுறாரு, இப்படி இருக்கிறாரு. இப்போ எப்படி மாறிட்டாரு? அப்நார்மலா மாறிட்டாரு. அப்போ அவங்களுக்கு கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் இயேசுவை என்ன பண்ண? ஏற்றுக்கொண்டேன். நான் இனிமேல் இந்த மாதிரி காரியங்கள் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்படி சொன்னதான் உடனே ஒரு பேக் எடுத்து அவர் துணியெல்லாம் அதுல போட்டு தூக்கி வீட்டுல இருந்து வெளியே விசிறி அடிச்சு, நீ போ வீட்டை விட்டுன்னு அனுப்பிட்டாங்க. எங்க போவாரு? அந்த காலத்துல கைனடிக் ஹோண்டா, இப்ப இருக்கிற ஆக்டிவா மாதிரி கைனடிக் ஹோண்டான்னு ஒரு வண்டி இருக்கும், அவருடைய வண்டி. அந்த வண்டியில அந்த பேகை வச்சுக்கிட்டு மங்களூர்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் வண்டியிலேயே வந்திருக்கிறார். பெங்களூர்ல தெரு தெருவா போகும்போது அங்க ஒரு சர்ச்சை பார்த்திருக்கிறார். அந்த சர்ச்சுக்குள்ள போய் அந்த பாஸ்டரை பார்த்து, என்னுடைய சூழ்நிலை இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாஸ்டர் அவரை என்ன பண்றாரு? ஆதரிக்கிறார். ஆதரிச்சு அவர் சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு துளு பேசக்கூடிய ஒரு வயதான பாட்டியம்மா, அவங்களுக்கு சொந்த பந்தம்லாம் யாரும் கிடையாது. உடனே அவங்களுக்கு கிட்ட கூட்டு போய், இந்த தம்பியை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்தோடனே இவர் அவங்க வீட்டுல அந்த பாட்டி கூட தங்கி இருந்து, அதுக்கப்புறம் அந்த சர்ச்சில் கொஞ்ச நாள் பொறுத்து பைபிள் காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னோடனே பைபிள் காலேஜில் கொண்டு அவரை சேர்த்தாங்க. இப்போ அவருடைய குடும்பம் அவரோட இணைஞ்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. ஆனா ஆரம்பத்துல அவருடைய நிலைமை இப்படிதான் இருந்தது. இந்த மாதிரி நிலைமையில நீங்க எத்தனை பேர் இருந்திருக்கிறீங்க? உங்களை வீட்டை விட்டு துரத்தி இருக்கிறாங்களா இயேசு கிறிஸ்துவுக்காக? உங்களை வேலையை விட்டு துரத்தி இருக்கிறாங்க, நீ இயேசுன்ற உனக்கு வேலை எல்லாம் இல்ல, போ வெளியே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா? நாமெல்லாம் அந்த சூழ்நிலைகள் என்ன பண்ணல, வந்ததில்ல. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் இன்றைக்கும் இயேசுவை வைராக்கியமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பின்பற்றி கொண்டு வருகிறாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ண வேண்டும்? ஆதரிக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம வீடு தேடி வர்ற யாரானாலும், நமக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்களை என்ன பண்ணணும்? உபசரிக்கணும். ஆமென் சொல்லலாமா? 1000 சோத்திர பலி சொல்லிட்டு வீட்டு வந்தவங்களை உட்காருன்னு சொல்றது இல்ல, வீட்டுக்கு வந்தவங்களை ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து குடின்னு சொல்றது இல்லைன்னா அது என்ன? 1000 சோத்திர பலி சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரி, அடுத்தது 3வது வசனம்.
கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல. கட்டப்பட்டவர்களா யாருங்க? இப்போ இருக்கிற இல்ல நிலைமை. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம் அவங்கள பிடிச்சி என்ன பண்றாங்க? கட்டி வைக்கிறாங்க. எங்க கட்டி வைக்கிறாங்க? ஜெயில கட்டி வைக்கிறாங்க. இப்ப பவுல், சீலா போன்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? சங்கிலிகளால் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு? உபத்திரவத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு கூட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை என்ன பண்ணுங்கள்? நினைத்துக் கொள்ளுங்கள். எப்படி? என் கூட தான் இருந்தார் இந்த பிரதர், இந்த சிஸ்டர் என் கூட தான் இருந்தாங்க, இப்ப அவங்களை எங்க வச்சிருக்கிறாங்க? ஜெயில வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள நம்ம மனசுல எப்பவுமே என்ன பண்ணணுமா? நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்காக பாதிக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். சோ இயேசு கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவிக்கிறவங்க இருக்கிறாங்க. என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமா? அந்த காலத்துல சிலுவையில அரைஞ்சாங்க, கழுத்தை வெட்டினாங்க, ஒரு ஒரு பெரிய ஒரு உயரமான கொம்புல என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி கட்டி வச்சிருவாங்க உயிரோட. பறவைங்களாம் வந்து என்ன பண்ணும்? உயிரோட இருக்கும்போது கொத்தி கொத்தி சாப்பிடும். அப்புறம் கழு மரத்துல என்ன பண்ணிடுவாங்க? ஏத்திடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்கள அறம் வச்சு 2 துண்டா என்ன பண்ணுவாங்க? வெட்டுவாங்க. அப்புறம் 2 கை 2 காலை 2 பக்கம் குதிரை ரதத்துல கட்டிட்டு அந்த 2 குதிரையும் என்ன பண்ணுவாங்க? ஓட்டுவாங்க. அப்படியே அந்த உடம்பு என்ன ஆகும்? பிஞ்சுக்கிட்டு போவோம். அப்புறம் ஒரு மரத்துல கட்டி விட்டுட்டு சுத்தி விறகு வச்சு என்ன பண்ணிடுவாங்க? உயிரோட கொளுத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கொப்பரையில என்ன பண்ணுவாங்க? அவங்கள கைய காலை கட்டி என்ன பண்ணுவாங்க? உள்ள போட்டு பொறிச்சு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு என்ன இருக்குது? நடந்திருக்கு. அப்போ இவர் என்ன சொல்றாரு? அப்படி தீங்கு அனுபவிக்கிறவர்கள் என்ன பண்ணுங்கள்? நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள். அப்படின்னா என்ன? அவங்களுக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு நடக்கலாம்? எனக்கும் நடக்கலாம் அப்படின்னு அவங்கள என்ன பண்ணுங்கள்? நினைத்துக் கொள்ளுங்க. ஏன் நினைத்துக் கொள்ளணும்? எவ்வளவு கொடுமை வந்தாலும் அவங்க இயேசுவை என்ன பண்ணவில்லை? விட்டு விடவில்லை. அதை நினைத்துக் கொள்ளும். அப்போ அவங்க இயேசுவுக்காக எப்படி இவ்வளவு கொடுமைகளை சகித்தார்களோ அது போல நானும் சகிப்பதற்கு என்னவா இருக்கிற? ஆயத்தமா இருக்கிறேன் என்பதை சொல்வதற்கு என்ன பண்ணுவேன்? அவங்கள நினைத்துக் கொள்ளவே. எத்தனை பேர் நம்ம அப்படிப்பட்டவர்களை நினைத்துக் கொள்கிறோம்? நமக்கெல்லாம் அதை பத்திலாம் ஒரு அறிவும் கிடையாது. என்ன யாருக்கு எங்க என்ன நடக்குது, எந்த கிறிஸ்தவங்களுக்கு என்ன நடக்குது, எப்படிலாம் கிறிஸ்தவங்க பாதிக்கப்படுறாங்க? ஏன்னா நமக்கு அந்த நிலைமை இல்லை. நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மணிப்பூர்ல பெரிய கலவரம் நடந்தது. கிறிஸ்தவ சபைகள் உடைக்கப்பட்டது, கிறிஸ்தவ வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டது, கிறிஸ்தவர்கள் கால் வெட்டப்பட்டார்கள், கழுத்து வெட்டப்பட்டார்கள், கை வெட்டப்பட்டார்கள், எத்தனையோ பிள்ளைகள் அனாதைகளானார்கள், எத்தனையோ மனைவிமார் விதவைகளானார்கள். அந்த மாதிரி ஒரு நிலைமையில நாம இருக்கிறோமா? இல்ல. அதனால நமக்கு அந்த இது பத்தி நமக்கு தெரியாது. ஆனா அப்படி நடக்கிறத நாம் கேள்விப்படும் போது நம்ம எப்படி நினைக்கணும்னா, பரவாயில்ல, அவங்க இயேசுவுக்காக எப்படி இருக்கிறாங்க? வைராக்கியமா இருக்கிறாங்க. நான் அந்த இடத்துல இருந்தா எப்படி இருந்திருப்பேன்? ஆனா நான் எப்படி இருக்கணும்? இன்னும் இயேசுவுக்காக எப்படி இருக்கணும்? வைராக்கியமா இருக்கணும். இப்போ அங்க நடந்தது எப்ப வேணா இங்க என்ன பண்ணலாம்? நடக்கலாம். காலங்கள் என்ன ஆயிட்டே வருது? மாறிக்கொண்டே வருகிறது. அப்போ அவர் என்ன சொல்றாரு? கட்டப்பட்டு இருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நினைக்கிறோமா? ஆனா 1000 சோத்திர பலி சொல்றது மட்டும் ஞாபகம் வரும். அதை மட்டும் என்ன பண்ணிட்டே இருப்போம்? டெய்லி சொல்லிட்டே இருப்போம். ஆனா இப்படிப்பட்டவர்களை ஒரு நாள் நாம என்ன பண்றதில்ல? நினைத்து பார்ப்பதே இல்லை. 4வது வசனம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாதிருப்பதுமாயும் இருப்பதாக. அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். சோ அந்த காலத்துல ஏன் திடீர்னு இதை எழுதுறாரு? ஏன்னா அந்த காலத்துல கிறிஸ்தவ சமுதாயத்துல யூதர்கள் இருந்தாங்க, கிரேக்கர்கள் இருந்தாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய என்ன இருந்தது? அந்த காலத்துல இருந்தது. இதுல குறிப்பா வேசிக்கல்லர், விபச்சாரக்காரன்னு யார சொல்றாரு அப்படின்னா, ஆண் வேசிகள், அதாவது ஆண்கள் தங்களை பணத்திற்காக என்ன கொடுப்பது?
தங்களுடைய சரீரத்தை கொடுப்பது. ஆண் வேசிகள், அவங்களதான் என்ன சொல்லியிருக்கிறாரு? வேசி கள்ளர். அப்புறம் விபச்சாரக்காரர் என்று சொல்லும் போது ஆண்கள், அங்கேயும் ஆண்களை பத்தி தான் அவர் பேசுறாரு. எப்படின்னா, திருமணமான பெண்களோடு கூட தவறான உறவு வைக்க வேண்டும் என்று நினைப்போடு பெண்கள் பின்னாடி சிலர் போய் சுத்துறாங்க. அவங்கள என்ன பண்றாருங்க சொல்றார். இப்போ நம்ம இந்த காலத்துல எடுத்துட்டீங்கன்னா, இந்த காலத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி என்ன பண்றாங்க? இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்க. சோ அதுல நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, பணத்திற்காக ஒருவர் தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது? விற்க கூடாது. ரெண்டாவது என்ன பார்க்கிறோம்? அவர்கள் ஏற்கனவே திருமணமான பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களை யாரும் போய் என்ன பண்ணக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நாமும் நம்முடைய திருமண உறவுல எப்படி இருக்கணும்? உண்மையாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இங்க சொல்றாரு, வேசி கல்லரையும் விபச்சாரக்காரையும் தேவன் என்ன பண்ணுவார்? நியாயம் தீர்ப்பார். இப்போ நான் அதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய யூடியூப்ல வீடியோ வருது, வாட்ஸ்அப்ல வீடியோக்கள் வருது. சில போதகர் என்ன பண்றாங்க? அவங்க சபையில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களோடு கூட என்ன பண்றாங்க? தவறான உறவிலே ஈடுபடுகிறார்கள். ஆனா அந்த போதகர் என்ன பண்ணுவாரு? 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுவார். அந்த போதகர் என்ன பண்ணுவாரு? அந்நிய பாஷையிலேயே 1 மணி நேரம் ஜெபம் நடத்துவார். அந்த போதகர் அமாவாசை ஜெபம் நடத்துவார். எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றாரு? இன்னொருத்த மனைவியோட போய் என்ன பண்றாரு? தவறான உறவுல ஈடுபடுறாரு. அப்போ 1000 ஸ்தோத்திர பலி சொல்லி என்ன பிரயோஜனம்? 1 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரி, அடுத்தது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இன்னைக்கு ஸ்தோத்திர பலி சொல்லதுக்கு காரணமே என்ன நினைக்கிறீங்க? பண ஆசைதான். என்ன வேணும்? ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய வீடு கொடுக்கணும், அதுக்காக நான் டெய்லி 21 நாள் என்ன பண்ண போறேன்? 1000 ஸ்தோத்திர பலி சொல்ல போறேன். ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு கார் கொடுக்கணும், அதனால நான் 1000 ஸ்தோத்திர பலி 40 நாள் என்ன பண்ண போறேன்? சொல்ல போறேன். இன்னைக்கு நிறைய பேரு ஸ்தோத்திர பலி சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னதான்? பண ஆசைதான். எப்படியாவது வாழ்க்கையில என்ன ஆயிடணும்? பெரிய பணக்காரன் ஆயிடணும். தமிழ்நாட்டுல முதல் பணக்காரன் ஆகணும், இந்தியாவிலே முதல் பணக்காரன் ஆகணும். ஆனா வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, பண ஆசை இல்லாதவர்களா என்ன பண்ணுங்கள்? நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று என்ன பண்ணுங்கள்? எண்ணுங்கள். அடுத்தது பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இப்ப இவர் என்ன கேள்வி கேட்கிறார்னா, இயேசு உங்க கூட இருக்கிறாரு, உங்களுக்கு இயேசு வேணுமா பணம் வேணுமா? ஏன்னா இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு? நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. ஆனா ஒரு சிலருக்கு என்ன, பணம் எங்களை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பணம் எங்களை விட்டு விலகக்கூடாது, பணம் எங்களை என்ன பண்ணக்கூடாது? கைவிடக்கூடாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு? பணம் உன்னை விட்டு விலகிவிடும், பணம் உன்னை கைவிட்டு விடும், ஆனால் இயேசு உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டார்? விலக மாட்டார். இயேசு உன்னை என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, பணம் இல்லை என்றாலும் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஒரு சிலர் எதை மட்டும் தான் பிடிச்சுக்கிறாங்க? 5வது வசனத்தை விட்டுறாங்க. எதை மட்டும் பிடிச்சுக்கிறாங்கன்னா, 5வது வசனத்துல பாதி, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஏன்னா மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியாது? ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? என்னோட இருக்கிறார். அப்படி இந்த வசனம் சொல்லல. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பண ஆசை இல்லாதவர்களா என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். போதும் என்கிற மனதுடனே என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். அப்படி நீங்கள் வாடும்போது யார் உங்க கூட இருக்கிறா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. பண ஆசை வந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை விட்டு என்ன பண்ணிடுவாரு? போயிடுவாரு. இல்ல நீங்க கர்த்தரை விட்டு என்ன பண்ணிடுவீங்க? போயிடுவீங்க. ஏன்னா இயேசு அதை பத்தி கத்து கொடுத்திருக்கிறார். ஒருவன் 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு பணத்துக்கு அடிமையாயிரு, இல்ல ஆண்டவருக்கு அடிமையாயிரு. 2த்துக்கும் ஒரே நேரத்துல என்னவா இருக்க முடியாது?
அடிமையா இருக்க முடியாது. அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று என்ன பண்ணுங்கள், எண்ணுங்கள். ஏனென்றால் உங்களோடு கூட யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறா. நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பணம் செய்ய முடியாததை இயேசு உங்களுக்காக செய்து கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் எது வரைக்கும் பாயும்? பாதாளம் வரைக்கும் பாயும். ஆனா இயேசு நம்மளை நித்திய ஜீவன் வரைக்கும் என்ன செய்ய வைப்பார்? பாய செய்ய வைப்பார். பணம் எங்க கொண்டு போயிடும்? நம்மளை எங்க கொண்டு போவோம்? பாதாளத்துக்கு கொண்டு போவோம். பாதாளம் போகணுமா பரலோகம் போகணுமா? சொல்லுங்க. பரலோகம் போகணும்னா இயேசுதான் உங்களை என்ன பண்ண முடியும்? கொண்டு போக முடியும். பாதாளம் போகணும்னு விரும்புனீங்கன்னா என்ன பண்ணுங்க? பணத்தை கட்டி பிடிச்சுக்கோங்க. பணம் உங்களை எங்க கொண்டு போயிடும்? அசால்ட்டா பாதாளத்துக்கு கொண்டு போகும். அடுத்தது ஏழாவது வசனம். வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. இப்ப இதை யாரை பத்தி சொல்றாருன்னா, அந்த காலத்துல அந்த கிறிஸ்தவர்களுக்கு வேத வசனத்தை போதித்து இப்பொழுது இல்லாமல் போனவர்கள் அவங்க கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த உபத்திரவத்துல என்ன ஆயிட்டாங்க? மரித்து போயிட்டாங்க, அல்லது நித்திய ஜீவனை அடைந்து விட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்டவர்களை நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. அப்படின்னா என்ன? அவங்க எப்படி இயேசுவுக்காக வைராக்கியமா இருந்து இயேசுவுக்காக தைரியமாக மரித்தார்கள் என்பதை சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி இருந்த விசுவாசித்த இயேசுவும் அதே இயேசுதான். இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிற இயேசுவும் அதே இயேசுதான். இயேசு என்னைக்குமே என்ன பண்ணல? மாறல. ஆனா நீங்க தான் என்ன ஆயிட்டே இருக்கிறீங்க? மாறிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு இயேசு வேணும்னு வர்றீங்க. இப்ப எனக்கு இயேசு வேணாம், நான் எங்க போறேன்? யூத மதத்துக்கே போறேன்றீங்க. ஆனா இயேசு ஒரு நாள் என்ன பண்ணல? மாறல. உங்களை நடத்தினவர்களை கூட நீங்க பாருங்க, அவங்க கூட என்ன ஆகல? மாறல. உங்களை நடத்தினவர்கள் அவர்களுடைய நடக்கையை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்கள் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் இயேசுவுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க? உறுதியா நின்றிருக்கிறார்கள். அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கு மரணமே வந்தாலும் அவர்கள் அந்த விசுவாசத்தில் எப்படி இருந்தாங்க? உறுதியா இருந்தாங்க. அவர்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுங்கள்? பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இப்போ 2000 வருஷம் கழிச்சு இயேசு மாறிட்டாரா? இல்ல. அதே இயேசுதான், அதே நித்திய ஜீவன் தான், அதே பரிசுத்த ஆவிதான், அதே வேதவசனம் தான். இப்போ நமக்கு முன்னாடி எப்படி இயேசுவுக்காக மரித்தவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து அவர்களுடைய விசுவாசத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? பின்பற்ற வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அடுத்தது 9வது வசனம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சரி, அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையும் சரி, இயேசு கிறிஸ்துடைய போதனையை தவிர்த்து பலவிதமான அந்நிய போதனைகள் கிறிஸ்தவ உலகத்தில் என்ன பண்ணப்பட்டது? காணப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேதத்தின்படி என்று சொல்வது கூட பயமா இருக்குது. நான் ஒரு சர்ச்சில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அவர் என்கிட்ட வந்து சில எடக்கு முடக்கான கேள்வி எல்லாம் கேட்டார். அப்போ அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் எங்க இருக்குது? பைபிள்ல இருக்குது அப்படின்னார். அப்ப நான் சொன்னேன், பைபிள்ல இருக்குதுன்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் பின்பற்ற முடியாது. நீங்க பைபிள்ல இருக்குதுன்னா அது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து அதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? இதன் அடிப்படையில் தான் நாம் என்ன பண்ண வேண்டும்? அவைகளை நாம் பின்பற்ற வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம்? ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு தோட்டம். அந்த தோட்டம் அருமையான ஒரு திராட்சை தோட்டம். அப்ப அந்த ராஜாவுக்கு ஆசை வந்துருது அந்த தோட்டத்து மேல. உடனே அந்த தோட்டக்காரங்கிட்ட போய் கேட்கிறார், எப்பா உன் தோட்டத்தை எனக்கு கொடு. 1 ராஜாக்கள் இருக்குது. ஆகாப் ராஜா நாபோத் என்ற மனிதனுடைய தோட்டம். அப்ப அவன் சொல்றான், இல்ல எனக்கு இந்த தோட்டம் வேணும், என்ன தோட்டம் இது, நான் தரமாட்டேன்றான். உடனே ராஜா என்ன ரொம்ப கோபம் வந்துருது, ரொம்ப வேதனை ஆயிடுறாரு, ரொம்ப துக்கமா இருக்கிறாரு வீட்டுல.
அப்போ அவருடைய மனைவி எசபேல் பார்த்துட்டு, ஏன்பா நீ துக்கமா இருக்கிற, சாப்பிடாம இருக்கிற? உடனே அவர் சொல்றாரு, தோட்டம் கேட்டா எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டான். உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம் எழுதுறாங்கன்னா, அந்த தோட்டம் இருக்கிற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம்? நீங்க ஒரு உபவாசத்தை அறிவியுங்கள். இந்த உபவாசத்தை அறிவித்த உடனே அந்த நாபோத் என்ற மனிதன் வருவான். அவனை கூப்பிட்டு பிரதான இடத்துல என்ன பண்ணுங்க, அவங்கள உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு அவனுக்கு எதிரில் 2 கேடிகளை உட்கார வைங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 2 தீமையான நபர்களை என்ன பண்ணுங்க, உட்கார வைங்க. அந்த 2 தீமையான நபர்களும் அவன் மேல சில பழிகளை, சில குற்றங்களை என்ன பண்ணட்டும், பொய்யாய் சுமத்தட்டும். சுமத்தின உடனே நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை கூட்டிட்டு போய் என்ன பண்ணுங்க, கல்லெறிஞ்சு கொன்னுடுங்க. எதுக்காக உபவாசம் அறிவிக்கிறாங்க? ஒரு தோட்டத்தை அபகரிப்பதற்காக, ஒரு அநியாயமான ஒரு மனிதனை ஒரு நல்ல மனிதனை அநியாயமாய் கொல்லுவதற்காக என்ன பண்ண சொல்றாங்க, உபவாசத்தை அறிவித்து அவனை அங்க வர வச்சு அவன் மேல ஒரு திட்டத்தை தீட்டி அவனை கொன்று போட்டு அந்த தோட்டத்தை அந்த ஆகாப் ராஜா என்ன பண்றான், எடுத்துக்கொள்கிறான். இது எங்கதான் இருக்குது? பைபிள்ல தான். அப்போ நமக்கு பிரியமானதை நாம் ஒருவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ணலாம்? உபவாசம் போடலாம். என்ன பண்ணலாம்? தீமையான திட்டங்களை என்ன பண்ணலாம், தீட்டி அவர் மேல ஒரு படியை சொல்லி அவரை என்ன பண்ணலாம், அந்த இடத்துல இல்லாமல் செய்து அந்த இடத்தை நாம் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வேலை ஸ்தலங்களிலே ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, தங்களுக்கு மேல இருக்கிற மனுஷனை பத்தி குறையெல்லாம் சொல்லி அவர் அந்த இடத்துல இருந்து சீட்டை கிழிச்சிட்டு இவங்க அந்த இடத்துக்கு என்ன பண்றாங்க, வந்துடுறாங்க. இது யாரும் செய்யறா? வேதத்தை வாசிக்க கூடியவர்களும் செய்கிறார்கள். 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுகிறவர்கள் கூட இதை என்ன பண்ணுகிறார்கள், செய்கிறார்கள். இப்படிப்பட்டதான் இன்னைக்கு பலவிதமான போதனைகள் இன்றைக்கு உலகத்துல என்ன பண்ணப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது. வெளியூர்ல ஒருத்தர் புல்பீட் பக்கத்துல ஒரு டேபிளை போட்டுட்டு அங்க நிறைய சரக்கு பாட்டில வச்சிடறாரு, சிகரெட்டு எல்லாம் வச்சிடறாரு. வச்சுட்டு இதெல்லாம் தாராளமா என்ன பண்ணுங்க, குடிங்க. கர்த்தர் உங்கள் பாவங்களை எல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டார், மன்னித்து விட்டார். பயப்படாதீங்க. எது எது வேணுமோ நிறைய வெரைட்டி வச்சிருக்கிறேன், எது வேணாலும் என்ன பண்ணலாம், குடிக்கலாம். இதுதான் வேத போதனையா? இல்ல இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய போதனையா? ஏன்னா வேத போதனைன்னு கேட்டா வேதத்துல அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன், நல்லா கேளுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே. இப்ப இங்க என்ன சொல்றாரு? மேல் வசனம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக என்ன பண்ணது, ஆண்டு கொண்டது. அதுக்கு மேல் வசனம், மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகுகிறது. பாவம் பெருகுனா என்ன பெருகுதான்? கிருபை பெருகுது. அப்ப உங்க வாழ்க்கையில கிருபை பெருகணும்னா என்ன செய்யணும்? அதிக பாவம், அதிக கிருபை. ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு மோட்டோ மாதிரி, மோர் பிரேயர் மோர் பவர், லெஸ் பிரேயர் லெஸ் பவர், நோ பிரேயர் நோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க என்னது? மோர் சின் மோர் கிரேஸ். அதிக பாவம் அதிக கிருபை, குறைந்த பாவம் குறைந்த கிருபை. பாவமே இல்லை அப்படின்னா கிருபையே இல்லை. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. இதை மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க, பிடிச்சுக்கிட்டு நீ எவ்வளோ பாவம் பண்ணாலும் உன் வாழ்க்கையில என்ன பெருகுது? என்ன பெருகுது? கிருபை பெருகுது.
ஆனா அதுக்கு கீழே தான் பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? 1வது வசனம், 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? பதிலும் சொல்லிட்டாரு, கூடாதே. என்ன சொல்லக்கூடாதா? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தை நிலை நிற்கலாம் என்று என்ன பண்ணக்கூடாதான்? சொல்லக்கூடாது. ஆனா பாவம் செய்கிற இடத்துல என்ன பெருகுது? கிருபை பெருகுது. ஏன் கிருபை பெருகுது? ஏன்னா அந்த பாவி எட்டாகணும், மனம் திரும்பணும், ஆண்டவர் இடத்துல வரணும். அதனால ஆண்டவர் அவன் மேல எப்படி இருக்கிறார்? அவன் பாவம் செய்ய செய்ய அவன் மேல எப்படி இருக்கிறார்? கிருபையா இருக்கிறார். அப்படி கிருபையா இருக்கிறார் என்பதற்காக தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா? கூடாது. அதுதான் வேதவசனத்துடைய போதனை. ஆனா 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை மட்டும் எடுத்துக் கொள்கிறவர்கள் என்ன சொல்றாங்க? கிருபை பெருகும்படிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? பாவம் செய்யுங்கள் என்று கற்றுக்கொடு. இதுதான் என்ன போதனை? அந்நிய போதனை. இந்த மாதிரி ஏகப்பட்ட அந்நிய போதனைகள் இன்றைக்கு திருச்சபைக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குது? உலா வந்து கொண்டிருக்கிறது. நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து அவருடைய போதனை, இயேசு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார், அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம 16 பார்த்துட்டோம். 17வது அதிகாரம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாது. சிலருக்கு பெரிய பெருமை. என்ன பெருமை? நான் ஒவ்வொரு நாளும் 1000 ஸ்தோத்திர பலி சொல்றேன், அதனால ஆவியானவர் என்ன வழி நடத்துறாரு, நான் எந்த போதகருக்கும் என்ன பண்ண வேண்டியதில்லை, கீழ்ப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க சபை போதகர் கூட 1000 ஸ்தோத்திர பலி சொல்றது இல்லைங்க. ஆனா நான் என்ன பண்றேன்? தினந்தோறும் 1000 ஸ்தோத்திர பலி சொல்றேன். அதனால நான் யாருக்குமே என்ன பண்ண மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். ஆனா இங்க என்ன சொல்றாரு? உங்களை நடத்துகிறவர்கள். முன்னாடி உங்களை நடத்தினவர்கள், இப்போ உங்களை நடத்துகிறவர்கள். அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களாக என்ன பண்ணியிருக்கிறாங்களா? உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அப்படி செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அதாவது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல்ல உங்களை நடத்துறவங்க மேல உங்களுக்கு என்ன வரணும்? நம்பிக்கை வரணும். Have confidence in your leaders. உங்களை நடத்துறவங்க, உங்களுக்கு போதிக்கிறவங்க கரெக்டானதா போதிக்கிறாங்க, கரெக்டா உங்களை நடத்துறாங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? வரணும். அப்படி வந்துருச்சுன்னா உங்க போதகர் சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இன்னைக்கு நிறைய போதகர்கள் தப்பு தப்பான காரியங்களை விசுவாசிங்களுக்கு என்ன பண்றாங்க? கத்துக் கொடுக்குறாங்க. என்ன கத்துக் கொடுக்குறாங்க? 119வது சங்கீதத்தை நெடுமுழங்கால வாசி. நீ என்ன நினைக்கிற உனக்கு என்ன பண்ணும்? நடக்கும். கல் உப்பை போட்டு அது மேல துணி போட்டு அது மேல முழங்கால் போட்டு நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு என்ன பண்ணுவார்? விடுதலை கொடுப்பார். இதெல்லாம் வேத வசனத்தினுடைய கிறிஸ்துவனுடைய போதனையே கிடையாது. நீங்க போன வாரத்துல நான் உபவாசத்தை பத்தி ஒரு ஃபுல் பைபிள் ஸ்டடி, ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உபவாசத்தை பத்தி என்ன இருக்குதுன்னு படிச்சேன். அதுல படிக்கும் போது நடுவுல ஒரு காரியம் வருது. என்ன காரியம்? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே உபவாசம் என்பது ஒரு மத சடங்காச்சாரமாய் மாறினது. என்ன சடங்காச்சாரம்? மத சடங்காச்சாரம். ஏன் மத சடங்காச்சாரம்னா, மற்ற மதங்கள்ல எப்படி என்ன பண்றாங்க, அதனால நாங்களும் என்ன பண்ண போறோம். 2 காரணம். ஒரு காரணம் என்ன? தேவன் என் மேல் கோபமாய் இருக்கிறார். அப்போ தேவனுடைய கோபத்தை நான் தணிக்க வேண்டும் என்றால் நான் உபவாசம் பண்ணினால் தேவனுடைய கோபம் என்ன ஆயிடும்? தணிந்து விடும். இப்போ யோசிங்க, இப்ப நம்ம ஆண்டவரே நம்ம மேல கோபமா இருக்குன்னா எதுக்காக கோபமா இருப்பார்? உபவாசம் பண்ணலன்றதுக்காக கோபமா இருப்பாரா? சொல்லுங்க. அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கலனா தான் நம்ம மேல எப்படி இருப்பார்? கோபமா இருப்பார். இப்போ அவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்பது அவருக்கு பிரயோஜனமா நமக்கு பிரயோஜனமா? சொல்லுங்க. அவர் ஆக்சுவலா கோவப்பட வேண்டிய கூட அவசியம் இல்லை. ஆனா கோவப்படுறாருன்னா ஏன் கோவப்படுறாருன்னா நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறையினால அவர் கோவப்படுறார்.
அப்ப நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது என்ன? உபவாசமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலா? சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படினோம். கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன ஆயிடுவாரு? சந்தோஷம் ஆயிடுவார். அதுவும் சந்தோஷம் எதுக்காக? அவருக்கு சந்தோஷம் வருது இல்ல, நாம அவருடைய வார்த்தையின்படி நடந்து நித்திய ஜீவனை என்ன பண்ண போகிறோம்? பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று நம்மேல் வைத்திருக்கிற அக்கறை நிமித்தம் அவர் என்ன பண்றாரு? சந்தோஷப்படுறார். எந்த ஒரு காரியமும் கடவுளை சந்தோஷப்படுத்த முடியாது, எந்த ஒரு காரியமும் கடவுளை துக்கப்படுத்த முடியாது, எந்த ஒரு காரியமும் கடவுளை கோபப்படுத்த முடியாது. ஆனா இப்படி அவர் செய்யறார்னா அவருக்காக அல்ல, நம்மேல் வைத்திருக்கிற அக்கறையினால அவர் அதை செய்யறார். அல்லேலூயா. சோ அப்போ மத சடங்காக ஒருத்தர் உபவாசம் பண்றாருனா எதுக்காக பண்றாருனா, கடவுள் என் மேல கோபம் இருக்கிற அந்த கோபத்தை என்ன பண்ணணும்? தணிக்கணும். ரெண்டாவது, கடவுள் என் மேல இதுவா இல்ல, என் மேல அதாவது என்ன சொல்லு, கம்பேஷனா இல்ல, அவர் ஏதோ எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவர் செய்ய மாட்டேன்றாரு. நான் என்ன பண்ண போறேன்னா, உபவாசம் பண்ணி அவரை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர்கிட்ட இருந்து என்ன பண்ண போறேன்? பெற்றுக்கொள்ள போறேன். சோ அது என்னது? கிட்டத்தட்ட லஞ்சம் மாதிரி. நான் உபவாசம் பண்ணா கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஏன்னா நான் உபவாசம் பண்ணாத வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டேன்றாரு? என்ன ஆசீர்வதிக்க மாட்டேன். இதெல்லாம் என்னன்னா வேத, அதாவது கிறிஸ்துவின் போதனை அல்ல. இது மற்ற மதத்திலிருந்து என்ன பண்ண வந்தாங்க? யூத மதத்துல காப்பி அடிச்சு கொண்டு வந்தாங்க. அது எங்க இருக்குது? பைபிள்ல இருக்குது. இப்போ கிறிஸ்தவர்கள் கூட அநேகர் இதை செய்வதற்கு என்ன காரணம்? ஒண்ணு, ஆண்டவருடைய கோபத்தை என்ன பண்ணணும்? தணிக்கணும். இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது நான் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள. ஆனா வேத வசனத்துல இயேசு சொல்றாரு, நீங்கள் அவரிடத்துல வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்ன தேவை என்பதை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்ன்றது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. நீங்க அழுது பரண்டு கேட்டாதான் கொடுப்பாரா? நீங்க எப்படி கேட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் வச்சிருக்கிறத கட்டாயமா என்ன பண்ணுவார்? அவருக்கு சித்தம் இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியவைகளை அந்தந்த நேரத்தில் அவர் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். நீங்க என்ன அழுது புரண்டு என்ன பண்ணாலும் அவர்கிட்ட இருந்து எதையுமே என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. அவர் சித்தம் கொண்டால் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற நன்மைகளை ஏற்ற நேரத்தில் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல பலவிதமான அந்நிய போதனைகள், தவறான போதனைகள் போதிக்கப்பட்டு ஜனங்களை தவறான பாதையில என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவின் போதனை நாம் என்ன பண்ண வேண்டும்? பின்பற்ற வேண்டும். நம்முடைய தலைவர்களுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் 18வது வசனம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த எபிரேய ஆசிரியர் கேட்கிறார், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கிறார். எதுக்காக கேட்கிறார் பாருங்களேன். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். சோ எதுக்காக ஜெபம் பண்ணுமா? தலைவர்களுக்கு எப்படி நடக்கணும்? நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எப்படி நடக்கணும்? யோக்கியமாய் நடக்கணும். இப்போ நமக்காக நம்ம ஜெபம் பண்ணாலும் என்ன ஜெபம் பண்ணணும்? நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னுடைய மகனை ஆசீர்வதியும், என்னுடைய மனைவியை ஆசீர்வதியும், எனக்கு நல்ல வீட்டை தாரும், எனக்கு நல்ல வாகனத்தை தாரும், எனக்கு நல்ல தொழிலை தாரும், எனக்கு நல்ல வருமானத்தை தாரும். என்னைக்காவது நம்ம ஆண்டவரே நான் நல் மனசாட்சி உள்ளவனாய் யோக்கியமாய் நடக்க வேண்டும், அதை எனக்கு தாரும் கேட்டுக்கிறோமா? ஆனா 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுவோம். ஆனா மனசாட்சி என்ன மனசாட்சியா இருக்காது? நல் மனசாட்சியா இருக்கு. யோக்கியமான வார்த்தை இருக்காது, யோக்கியமான நடத்தை இருக்காது. ஆனா 1000 ஸ்தோத்திர பலி என்ன ஆயிட்டு இருக்கும்? ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுல கேட்கும். இவர் எபிரேய ஆசிரியர் சொல்றாரு, எனக்கு வேற எதுக்காகவும் ஜெபம் பண்ணாதீங்க. எதுக்காக? நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நாங்க நல் மனசாட்சியோட நடக்கணும்னு நினைக்கிறோம், யோக்கியமா நடக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்காக நீங்க எங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க சொல்றாரு, நான் சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்ப அவர் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சீக்கிரமா என்ன பண்ணணும்? இந்த சபை மக்களை வந்து சந்திக்கணும். அதுக்காக என்ன பண்ண சொல்றாரு? ஜெபம் பண்ணுங்கன்ற. அப்போ அவங்க ஜெபம் எப்படி இருந்தனா, ஒரு நல்ல நோக்கத்தோடு என்ன பண்ணினார்கள்? ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? நம்ம எதுக்காக ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மனசாட்சி வேணும்னு ஜெபம் பண்றோமா? ஆண்டவரே நான் யோக்கியமா நடக்கணும்னு நம்ம ஜெபம் பண்றோமா?
அல்லது நம்முடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு என்ன கட்டாயமா கிடைக்கும். அதை யாருமே என்ன பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. ராமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ நீங்க 1000 ஸ்தோத்திர பலி சொல்லணுன்றது அவசியம் இல்லை. விருப்பப்பட்டா உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. ஆனா அதை மட்டும் சொன்னா போதாது. எப்படி இருக்கணும்? சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்நியரை என்ன பண்ண வேண்டும்? உபசரிக்க வேண்டும். அப்புறம் அவர்கள் படுகிற வேதனையில நாமும் வேதனைப்படுகிறது போல அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? கட்டப்பட்டிருக்கிறவர்களை நினைக்க வேண்டும். திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். பண ஆசை இல்லாதவர்களா இருக்கணும். போதும் என்கிற மனதுடனே என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். பலவிதமான அந்நிய போதனைகளுக்கு நாம என்ன பண்ணக்கூடாது? செவி சாய்க்க கூடாது. நமக்கு முன்னாடி விசுவாசத்துல நல்ல ஓட்டத்தை ஓடின அந்த தலைவர்களை என்ன பண்ண வேண்டும்? நினைத்து அவருடைய விசுவாசத்தை என்ன பண்ண வேண்டும்? பின்பற்ற வேண்டும். அப்புறம் என்ன பண்ண வேண்டும்? நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும். அதுக்கப்புறம் இப்போ நம்மை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கணும். அவங்க கற்றுக் கொடுக்கிற போதனைக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கப்புறம் ஜெபம் செய்யணும். என்ன ஜெபம் செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு என்ன வேணும்? நல் மனசாட்சி. நான் எல்லாத்திலும் எப்படி நடக்கணும்? யோக்கியமா நடக்கணும். இதுதான் நம்முடைய ஜெபமாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். இதையும் சேர்த்து என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். இதெல்லாம் அதே அதிகாரத்துல தான் எழுதியிருக்குது. ஆனா ஸ்தோத்திர பலி சொல்றவங்க எதை மட்டும் எடுத்துக்கிறாங்க? 15வது வசனத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. மீதி வசனத்தெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? விட்டுடுறாங்க. சோ எல்லாம் ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படுறீங்கன்னா எல்லா வசனத்துக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். நீங்க இந்த 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? செய்யணும். ஆண்டவருக்கு பிரியமா என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபம் செய்யலாம்.